மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும். மேலும் மாநில முதல்வர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்திலே தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசினுடைய பட்டியலில் இருந்தாலும் அதனுடைய முடிவுகள் கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த மாநில அளவிலான கொள்கைகளை ஆழமாக பாதிக்கும் என்பதால் இந்த பணி தொடர்பான வினா படிவங்கள் மற்றும் வழிமுறைகள் உள்ளிட்டவற்றை முடிவு செய்வதற்கு முன்பாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்று தன்னுடைய கடிதத்திலே வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆலோசனை முக்கியமான செயல்பாட்டில் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களின் பல்வேறு கண்ணோட்டங்களை இணைக்கவும், குறிப்பிட்ட நுணுக்கங்களை கணக்கிடவும், கூட்டாட்சியை வளர்க்கவும் உகந்ததாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். எனவே சாதிவாரி கணக்கெடுப்புடன் வழிகாட்டுதல்கள் குறித்து விவாதித்து மேம்படுத்திட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்டவற்றுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்கவும், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது தொடர்பான செயல்முறையின் உணர்திறனை பாதுகாக்கவும், சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான தரவுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யவும், தேவைப்படும் இடங்களில் முன்னோடி சோதனை உட்பட கட்டமைப்பை வடிவமைப்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பிரதமருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும், கூட்டாட்சி கொள்கைகளை நிலைநிறுத்தவும் பயன்படும் என்று நம்புவதாக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.